வி நேர்விகித சமன் I என்பது ஓமின் விதி. வி கூடும்போது மின் அழுத்தம் கூடும்போது மின்னோட்டம் கூடும். ஆகவே இங்க மின்கலத்துக்கு குறுக்கே அழுத்த வித்தியாசம் அதே பெருமானத்தில் இருக்கும். மின் குமிழுக்கு குறுக்கே ஒரு வோல்ட்மான் இணைக்கப்பட்டால் தான் அதுல மின்னோட்டம் அதிகரிக்கும் போது அதாவது அழுத்த வித்தியாசம் அதிகரிக்கும், குறையும் போது குறையும். அங்கு மாறிலியாக வரப்போவது தடை. அது எந்த சந்தர்ப்பத்தில்? வெப்பநிலை மாறாமல் இருக்கும் சந்தர்ப்பத்தில். அவை இந்த சந்தர்ப்பத்தில் வோல்ட்மானியின் வோல்ட் அளவு மாறாது. இந்த கேள்வியை பொறுத்தவரையில மின்குமிழின் ஒளிர்வு தடை அதிகரிப்பதனால், தடை படிப்படியாக அதிகரிப்பதனால் மின்னோட்டம் குறைவதனால பிரகாசம் ஒளிர்வு குறையும். 38க்கு 3வது விடை. சரியா? 38க்கு 3வது விடை. அவை நாங்கள் இதுல ஓமின் விதியையும் கொஞ்சம் கருத்தில் கொண்டிருக்கணும். சரியா? ஓமின் விதியை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வி சமன் ஐஆர் விர். சரி, இதுல உள்ள அந்த பரிசோதனை படம் பாஸ் பேப்பர்ல ஏற்கனவே வந்திருக்கு. இது ஒரு 2 வருஷத்துக்கு முதல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓமின் விதி தொடர்பான ஒரு பரிசோதனை இருக்கு. இந்த பரிசோதனை, இந்த படம் கொண்ட பரிசோதனை ஏற்கனவே பாஸ் பேப்பர்ல வந்துட்டு இப்ப வர வேண்டியது அடுத்த பரிசோதனை. இந்த ஓமின் விதி அடிக்கடி வாரது பி சமன் ஐஆர் விர். இந்த ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி. இந்த கிராஃபும் வர சொல்லி வந்தாச்சு. தடை மீது செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். இந்த பரிசோதனை தான் எதிர்பார்க்கப்படுது. இந்த பரிசோதனை இன்னும் வரையில. இந்த பரிசோதனையை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பரிசோதனையில தடை மீது செல்வாக்கு செலுத்தும் 3 காரணிகளையும் கேட்டு வரும். குறுக்குவெட்டு பரப்பளவு, நீளம், அடுத்தது தடை திறன். இந்த 3 விடயங்களை கருத்தில் கொண்ட பரிசோதனை. சரி, அந்த இருக்கு அந்த 3 காரணிகள். குறுக்குவெட்டு பரப்பளவு அதிகரித்தால், அதாவது பட்டையில தடிப்பம் கூடினா தண்ணி நல்லா போகும். அப்படின்னா தடை குறைவு. தடை குறைவுனால் மின்னோட்டம் அதிகம். முதலாவது, பரப்பளவு அதிகரித்தால் மின்னோட்டம் அதிகரிக்கும். நீளம் அதிகரித்தால் தடை கூடும், மின்னோட்டம் குறையும். தடை கூடும், மின்னோட்டம் குறையும். ஆக்கப்பட்டுள்ள திரவியம், அது திரவியத்தை பொறுத்து மாறும். செப்பு, அலுமினியம் நன்றாக மின்னை கடத்தும். நிக்ரோம் என்பன தடைய கடத்துவது குறைவு, அதாவது தடை அதிகம். நிக்ரோம் தடை அதிகம், செப்பு தடை குறைவு. அது உலோகத்துக்கு உலோகம் அந்த விடயம் மாறும். சரி, இப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். 39வது பொதுவான கேள்வி, பொது அறிவு மாதிரி. 39ம் 40 எல்லாருக்கும் செய்யலாம். நீங்க படிச்சு தான் இருக்கணும் இல்லை. சரி, நான் பார்ப்போம். தரப்பட்டுள்ள கூற்றுக்களை பயன்படுத்தி 39ஆம் 40ஆம் வினாக்களுக்கு விடை தருக. இலங்கை போன்ற வளர்முக நாடுகளின் நீடித்த அபிவிருத்திக்கு பாதிப்பாக அமையும் செயற்பாடு. நீடித்த அபிவிருத்தினால் வளங்களை நாங்கள் பயன்படுத்துவதோடு அவற்றை எதிர்கால சந்ததியினருக்கும் விட்டு வைத்தல். எதிர்கால சந்ததியினரும் பயன்படுத்தக்கூடியவாறு நாங்கள் பயன்படுத்தல். சஸ்டைனபிள் யூஸ். சரியா? அப்ப நீடித்த நிலை பெறும் பயன்பாடு. அது பொதுவாக சூழல் மாசடையாத முறையில தான் அதை பயன்படுத்துவோம். நீங்க 9ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க அது சம்பந்தமாக. சரி, 11ஆம் ஆண்டுலையும் திரும்ப படிப்பீங்க. சரி, இலங்கை போன்ற நீடித்த நிலை அபிவிருத்திக்கு பாதிப்பாக அமையும் செயற்பாடு. ரசாயன வளமாக்கி பயன்பாடு, அது சூழல் மாசடையை செய்யுது. சூரிய கலங்களை கொண்டு மின் உற்பத்தி, சூழல் மாசடையை செய்யாது. உயிர் வாயு பயன்பாட்டினை ஊக்குவித்தல், சூழல் மாசடையை செய்யாது. அதிகரித்த சுவட்டு எரிபொருள் நுகர்வு, அதுவும் சூழல் மாசடையை செய்யும். 39க்கு 4வது விட. சரியா? சரி, 35வது 35வது நீண்டகால நோக்கில் தொற்றா நோய்களை ஏற்படுத்த எச்ச ஏற்பாடு வழிகோலும். நீண்டகால நோக்கி தொற்றா நோய்கள் என்றால் குருதி அமுக்கம், நீரிழிவு, சிறுநீரக நோய்கள் போன்ற நோய்களை சொல்லும். அவ்வாறு நோய்களுக்கு காரணம் இது. சூரிய கிழங்களை கொண்டு மின் உற்பத்தி செய்தால் அதெல்லாம் உயிர்வாயு, சுவட்டு எரிபொருள், அதிகரித்த சுவட்டு எரிபொருள் நுகர்வு, ரசாயன வளமாக்கி. இதுல எது வரும்? ரசாயன வளமாக்கி பயன்பாடு. சிறுநீரக தொடர்பான நோய்களுக்கு அது காரணமாக அமையும். கூடுதலாக விவசாய நிலங்களுக்கு ரசாயன வளமாக்கி பயன்படுத்தப்படுவதனால அவை எங்களது உணவுகளுடன் கலந்து உடலை அடையும்.
சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் ஏற்படும். ஆகவே 40க்கு முதலாவது விடை. சரி, 40 செஞ்சிருந்தால் நீங்க 40 நான் டிஸ்கஸ் பண்ணும் போது செஞ்சிருந்தால் உங்களுக்கு வந்த மார்க்ஸ் அனுப்பலாம். 39 39வதுக்கு 4வது விடை. பாதிப்பாக அமையும் செயற்பாடு. சரி, ஒரு ஆளுக்கு 37, ஒரு ஆளுக்கு 38. வெரி குட். சரி, 33, 34, 35. 33வதுக்கு 3வது விட, 33வது, 34க்கு 3வது, 35க்கும் 3வது. 33, 34, 35 எல்லாத்துக்குமே 3வது விட. சரி, அந்தந்த விளக்கங்கள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருந்தா கேட்கலாம். சரி, 35, 38, 29, அனிகா 37, ஷம்லா 38, ஆகிப் 35, சமீஹா 38, ஃபாய்க் 29. இதுல 20க்கு மேல் எடுத்தாலே இது பெரிய விஷயம். இந்த பேப்பர் கொஞ்சம் கஷ்டமான பேப்பர். 20க்கு மேல் எடுத்தீங்களா அது நீங்க கெட்டிக்காரர்கள் தான். ரிஃப்கியா 30, ஆதில் ஹசன் 28. சரி, வெரி குட். நாங்க இப்ப பார்ட் 2 கேள்விக்கு போவோம். அதுல முதலாவது கேள்வியை தவிர்த்துட்டு இது 11ஆம் ஆண்டு அறிவு கொஞ்சம் தேவை. பொதுவாக பொது அறிவு பொது அறிவு பொது அறிவு மாதிரி விடயங்கள் தான். பச்சை வீட்டு வாயு அந்த விடயங்கள் எல்லாம் 11ஆம் ஆண்டுல கடைசி பாடத்துல படிச்சு செஞ்சா இது சிறப்பாக செய்யலாம். ஆகவே நாங்க 2வது கேள்வி செய்வோம். சரி, 2வது கேள்வி. விஞ்ஞான கண்காட்சி ஒன்றில் காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகள் சில பின்வருமாறு. சரி, கணம் அல்லது வகுப்பு தரப்பட்டிருக்கு. இங்க முதல்ல நண்டு, மீன், நத்தை, கடல் அணிமணி, நட்சத்திர மீன். சரி, இப்ப நாங்க பார்ப்போம். இந்த கேள்விக்கான விடை. உருவில் காட்டப்பட்டுள்ள அங்கிகள் உள்ளடங்கும் கணம் அல்லது வகுப்புகளை கொண்டு மேலுள்ள அட்டவணையை பூர்த்தி செய்க. மேலுள்ள அட்டவணையை பூர்த்தி செய்ய சொல்லியிருக்கு. பூர்த்தி செய்ய ஆக்கள் விடையை வாட்ஸ்அப்ல அனுப்பலாம், அல்லது இங்க அனுப்பலாம், அல்லது போட்டு விடலாம். சரி, முதலாவது என்ன? முதலாவது நண்டு, அப்படிதானே? நண்டு இருக்கு. அப்ப கணம் அல்லது வகுப்புகளை மேலும் அட்டவணையை பூர்த்தி செய்க. நண்டு என்ன வரும்? ஆத்ரோபோடா. ஆத்ரோபோடா. நண்டு ஆத்ரோபோடா. சரி, 2வது என்ன? மீன் பிசஸ். பிஷஸ். 2வது பிஷஸ். 2வது பிஷஸ். 3வது நத்தை இதுக்குள்ள வரும். மொலஸ்கா. மொலஸ்கா. மொலஸ்கா.
மொலஸ்கா. அடுத்தது என்னதுக்குள்ள வரும்? நிடாரியா. இடாரியா. நிடாரியா. நிடாரியாக்கு இன்னொரு பேர்? நிடாரியாக்கு இன்னொரு பேர் என்ன? சீலந்து ரேட்டா. சரியா? இதுல எழுதினா சரி. ஆத்ரோபோடா, பிசஸ், மொலஸ்கா, நிடாரியா. இதுதான் விட. சரி, இப்ப நாங்க அடுத்தது பார்ப்போம். கீழ்வரும் சிறப்பியல்புகளை கொண்ட அங்கிகளை இனங்கண்டு புள்ளிக்கோட்டில் எழுதுக. பக்கக்கோட்டு புலனங்கம் காணப்படல். அங்கிகளை இனங்கண்டு இப்ப கணம் அல்லது கூட்டமா வகுப்பு அப்படின்னு கேட்கல. பக்கக்கோட்டு புலனங்கம் காணப்படும் அங்கி எது? அங்கி எது? அங்கி கூட்டம் கேட்கல, அங்கி எழுதினா சரி. என்னது? அங்கி. முதலாவதுக்கு என்ன வரும்? மீன்கள். தசை பாதம் கொண்டிருத்தல். இது பல முறை வந்த கேள்வி. தசை பாதம் கொண்டிருத்தல் என்னது வரும்? நத்தை. நத்தை, மொலஸ்கா. நத்தை. நத்தைன்னு எழுதணும். சரியா? தசை பாதம் கொண்டிருத்தல் நத்தை. நத்தை. மூன்றாவது கைட்டின் என்னும் பல்சக்கரைட்டினால புறவன்கூடு, அதாவது ஆத்ரோபோடா. ஆத்ரோபோடா இதுல எது? நண்டு. நண்டு. ஆத்ரோபோடா இங்க நண்டு வரும். ஆகவே மூணாவதுக்கு நண்டு. நாலாவது அலன்மொட்டு சிறைப்பை கொண்டது என்னது? ஆம், கடல் அணிமணி. அலன்மொட்டு சிறைப்பை கொண்டிருத்தல் கடல் அணிமணி. அப்ப அது நிடாரியா அல்லது எக்கைனோடோமேட்டா, கடல் அணிமணி. சரி பிள்ளைகள், கடல் அணிமணி. உங்களோட விடைகளை செக் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது பக்கக்கோட்டு புலனங்கம் காணப்படல் மீன்கள், தசைப்பாதம் கொண்டிருத்தல் நத்தை, கைட்டினாலான புறவன்கூடு காணப்படல் நண்டு, அலன்மொட்டு சிறைப்பை கொண்டது கடல் அணிமணி. அலன்மொட்டு சிறைப்பைட தொழில் என்ன, நன்மை? யாருக்கு சொல்லு? உணர்விளக்கச்சி. விளங்கல? உணர்விளக்கச்சி. ஆம், இறைகளை உணர்விளக்கச் செய்யும். அலன்மொட்டு சிறைப்பை மூலமாக மேல உள்ளதமா எழுதணும் அப்படி கேட்டிருக்கீங்க. சரியா? கீழ்வரும் சிறப்பியல்புகளை கொண்ட அங்குகளை இனங்கண்டு புள்ளிக்கோட்டில் எழுதுக. மேல போட்டிருக்கா? விஞ்ஞான கண்காட்சி காட்சப்பட்ட விலங்குகள் சில பின்வருமாறு. உருவில் காட்டப்பட்ட அங்கிகள் உள்ளடக்கம் கணம் அல்லது வகுப்புகளை கொண்டு மேல் அட்டவணையை பூர்த்தி செய்க. அடுத்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. கீழ்வரும் சிறப்பியல்புகளை கொண்ட அங்கிகளை இனங்கண்டு புள்ளிக்கோட்டில் எழுதுக. இவ்வாறான கேள்விகள் வந்தால் நாங்க முதல்ல தரப்பட்ட விடயத்தை வச்சுதான் ஆன்சர் எழுதணும். சரியா? இப்ப நீங்க பக்கக்கோட்டுப்புற நாங்க தசை பாதம் கொண்டிருத்தல் நத்தைன்னு எழுதாம வேற ஏதாவது எழுதி இருந்தால் அதுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் வராமல் போகலாம். இதுலனே அப்படி இந்த கேள்வியில சரியாக இதுல இனங்காண முடியாம இருக்கு. பொதுவாக பாஸ் பேப்பர் கேள்விகள்ல இப்படி தரப்பட்டிருந்தால் இங்க தரப்பட்டதை வச்சுதான் அங்க ஆன்சர் எதிர்பார்ப்பாங்க, விட எதிர்பார்ப்பாங்க. அப்படி இல்லாமல் எழுதினா அது எங்களுக்கு இப்போதான கைட்டின் என்னும் பல்சக்கரைட்டான புறவன் கூடு காணப்படல். இப்ப நண்டுன்னு எழுதாம நீங்க வேறொரு ஆத்திரப்போட எழுதினால் அவங்களுக்கு பெரும்பாலும் மார்க்ஸ் கிடைக்காமல் போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. அது முதல்ல இங்க தரப்பட்டிருப்பவைகள்ல இருந்து எங்களுக்கு விடை இருக்கான்னு பார்த்துட்டு மிச்சத்துக்கு எழுது. சரியா? ஓகே, நான் இப்ப கேட்டேன் நிடாரியால, அதாவது அலன்மொட்டு சிறைப்பையிட தொழில் என்னது? அலன்மொட்டு சிறைப்பையின் தொழில் அதாவது உணவுகளை உணர்விளக்க செய்தல். சரியா? அப்ப இந்த கேள்வி இன்னும் வரையில அதுக்குதான் கேட்டு பாருங்க. சகல அங்கிகளும் இறை கவ்விகள் சிறிய விலங்குகள் உணர்விளக்கச் செய்த பின், சிறிய விலங்குகளை உணர்விளக்கச் செய்த பின் உணவாக கொள்ளும் இறைகளை உணர்விளக்கச் செய்வதற்காக அலன்மொட்டு சிறைப்பைகள் எனும் அமைப்பு காணப்படும்.
உணவுகளை உணர்விளக்கச் செய்வதற்காக அலன்மொட்டு சிறைப்பையின் அமைப்பு அங்கு காணப்படும். அது நிடாரியா அல்லது எக்கைனோடோமேட்டா. சரி, அடுத்த கேள்விக்கு நான் போவோம். கண வரலாற்று தொடர்பின் அடிப்படையில் கோடேட்டா கணத்துடன் நெருங்கிய முள்ளந்தண்டிலி அங்கி எது? சொல்லுங்க பாப்போம். கோடேட்டா கணத்துடன் நெருங்கிய தொடர்புடைய முள்ளந்தண்டிலி அங்கி. எக்கேனோட வெரி குட். எக்கைனோடோமேட்டா. அதுதான் முதலாவது பாயிண்ட்ஸே இருக்கு. எக்கைனோடோமேட்டால கோடேட்டா கணத்துடன் வரலாற்று தொடர்பை காட்டும் விலங்கு கூட்டமாகும். என்னது வரும்? எக்கைனோடோமேட்டா. எக்கைனோடோமேட்டா. சரி, அனிகாவும் சமீகாவும் தான் விட அனுப்பியிருக்கு. அடுத்த ஆக்கள் அனுப்ப இல்லை. சரி, இதுவரைக்கும் விட அனுப்பாத ஆக்களையும் கண்டுபிடிக்கணும். சரியா? சரி, அடுத்த கேள்விக்கு நாங்கள் பார்ப்போம் யார் ஆன்சர் பண்றேன். இப்போ கணவரலாற்று தொடர்பின் நெருங்கிய தொடர்புடையது இதுக்கு வரும் எக்கைனோடோமேட்டா. காட்சிப்படுத்தப்பட்ட அங்கிகள் உள்ளடங்கும் பேரிராச்சியம். என்ன பேரிராச்சியம்? Animalia. பேரிராச்சியம் எது? ராச்சியம் கேட்கல, பேரிராச்சியம். ஆன்சர் பண்ணணும். தொடர்ச்சியா ஆன்சர் பண்ணாம செலக்ட் பண்ணி விட்டுறேன். பேரராட்சி சரியா? வேற வேலை உள்ளாக்கள் போகலாம். ப்ரோகரியோட்டிக்கல்ல யூகரியோட்டிக்ஸ்ல வரும். அதுல பேரிராச்சியம். காட்சிப்படுத்தப்பட்ட அங்கிகளுடன் பேரிராச்சியம். யூக்கரியா. சரி, ஆகவே யூக்கரியா அங்கிகள் உள்ளடங்கும் பேரிராச்சியம் யூக்கரியா. இலங்கையின் நன்னீர் நிலைகளில் காணப்படும் சுதேச இன பெத்தியா மீனின் விஞ்ஞான பெயர் எழுதப்பட்டிருந்தது. குறித்த பெத்தியா மீனின் இனத்துக்குரிய வேறுபடுத்தி பெயர் எதுவென குறிப்பிடுக. இனத்துக்குரிய முதலாவது சாதி பெயர், இரண்டாவது உள்ளது இனப்பெயர். சரியா? முதலாவது சாதி பெயர், இரண்டாவது உள்ளது இனப்பெயர். அப்ப இதுல கேட்டிருக்கு இனத்துக்குரிய பெயர். பாருங்க, நீங்க பாஸ் பேப்பர்ல இது இந்த இனத்துக்குரிய என்ற சொல் மிக முக்கியம். என்னன்னு சொன்னால் இதுல பாஸ் பேப்பர் ஒன்ற கேள்வி வந்துச்சு. இருசொற்பெயரீட்டின் விதிமுறைகளை தருவேன். அதுல முதலாவது வரக்கூடிய பெயர் சாதி பெயர், இரண்டாவது வரக்கூடிய பெயர் இனத்துக்குரிய பெயர். சில ஆக்கள் இனப்பெயர் என்று எழுதியிருந்தாலும் அதுக்கு புள்ளி போட தேவையில்லைன்ற மாதிரி ஒரு கருத்து வந்துச்சு. முதலாவது பெயர் சாதி பெயர், இரண்டாவது பெயர் நீங்க இனப்பெயர்னு சொல்லுவீங்க. ஆனா எழுதும் போது கட்டாயமாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, முதலாவது சாதி பெயர் என்று சொல்லிட்டு இரண்டாவது பெயரை இனப்பெயர் என்று சொல்லக்கூடாது, இனத்துக்குரிய பெயர்னா சொல்லணும். சின்ன ஒரு வித்தியாசம் தான், ஆனா அது மிக முக்கியம். இனத்துக்குரிய பெயர். அப்ப குறித்த பெத்தியாமி இனத்துக்குரிய பெயர். முதலாவது சாதி பெயர், இரண்டாவது இனப்பெயர். அவை இனத்துக்குரிய பெயர் அசோகா. சரியா? இனத்துக்குரிய பெயர் அசோகா. குறித்த பெயரினை இருசொற்பெயரீட்டு முறைக்கமைவாக திருத்தமாக எழுதுக. குறித்த பெயரை, மேலுள்ள பெயரை இருசொற்பெயரீட்டுக்கு அமைவாக திருத்தமாக எழுதுன்னு சொல்லியிருக்கு. எப்படி எழுதணும்? பி மட்டும் கேபிட்டல், அடுத்த எழுத்துக்கள் எல்லாம் சிம்பிள். நீங்க இப்ப பார்ட் 2 பேப்பர் இது பார்ட் 2 என்பதனால என்ன செய்யணும்? கீழே அடிக்கோடு கீழே அடிக்கோடு விடணும். இப்ப நான் டைப் பண்ணி காட்டினால் டைப் பண்ணும் போது சாய் வடத்தில் எழுதணும். அப்ப இது பார்ட் 2 பேப்பர். பார்ட் 2 பேப்பர் என்பதனால நீங்க என்ன செய்யணும்? இந்த ரெண்டையும் எழுதி இதுல ஏ கேபிட்டல் இருக்கு, அது சிம்பிள் எழுதணும். சரியா?
சிம்பல் எழுதி என்ன செய்யணும்? தனித்தனி கோடிடணும். தனித்தனி கோடிடணும். கீழே அடிக்கோடிடல் வேண்டும். இது அணிக்கு அனுப்பின விட. சரியா? இப்படி நீங்க எழுதி கீழே அடிக்கோடிடல் வேண்டும். அப்ப சரியா? அப்படி செஞ்சீங்களா? தனித்தனி கோடிட்டு கோடு அடிக்காம இருந்தால் உங்களுக்கு ஆன்சர் வராது, அதாவது மார்க்ஸ் வராது. இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு. சரி, இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, இதை நாங்க பார்த்துட்டே முடிப்போம். சரி, உயிரியல் மூலக்கூறுகளை இனங்காணல் தொடர்பாக மேற்கொண்ட செயற்பாட்டுக்கு தரம் 10 மாணவர்கள் விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்திய பதார்த்தங்கள் தரப்பட்டுள்ளன. குறித்த சோதனைக்கு பயன்படுத்திய சோதனை பொருட்கள், பெறப்பட்ட அவதானங்கள் தொடர்கள் தரப்பட்ட அட்டவணையை பூர்த்தி செய்க. சி என்பது என்ன? ஏ என்பது தேங்காய் எண்ணெய் இலிப்பிட்டு. குளுக்கோஸ் என்பது ஒரு சர்க்கரைட். அரைத்த பருப்பு ஒரு புரதம். புரதம். இதற்கான அட்டவணை நிரப்பினீங்க. சரி, அப்ப தொகுதி கேட்டிருக்கு பையூரேட்டு கரைசல். அது எதை இனங்காண பயன்படும்? புரதம். புரதம் என்ன எழுத்து? சி. ஏ. அவதானம் என்ன? ஊதா நிறம் தோன்றுது. இளஞ்சிவப்பு அல்லது ஊதா நிறம் தோன்றும். அடுத்த ஏ. ஏ என்னது? இலிப்பிட்டு. என்ன வரும்? சூடான். இலிப்பிட்டு சூடான் 3. அப்ப இந்த இடத்துக்கு வரும் சூடான் 3. அவதானம் என்ன? சிவப்பு நிற எண்ணெய் தொட்ட. சிவப்பு நிற எண்ணெய் கோலங்கள் உருவாகும். சிவப்பு நிற எண்ணெய் கோலங்கள் உருவாகும். அப்ப ஏசி வந்துட்டு இந்த இடத்துக்கு என்ன வரப்போகுது? பி. பி என்பது என்ன? பெனடிக் கரைசல். ஒரு சர்க்கரைட். ஆகவே பெனடிக் கரைசல். பெனடிக் கரைசல் செங்கட்டி சிவப்பு நிற வீல் படிவு தோன்றும். சரியா? பெனடிக் கரைசல் செங்கட்டி சிவப்பு நிற வீல் படிவு தோன்றும். சரியா பிள்ளைகள்? சந்தேகம் இருக்கா? நாங்கள் அடுத்த கேள்விகளை அடுத்தடுத்த கிளாஸ்களை பார்ப்போம். இத்தோட கிளாஸை நிறைவு செய்து கொள்வோம். சந்தேகம் இருந்தால் கேளுங்க.